திருவெண்ணைநல்லூர்ங்கிற சிறு சேத்திரத்தில் சுந்தரருடைய கல்யாணம் நடக்கல. சுவாமி போய் தடுத்தாற்கொண்டு அவர் வழக்கு தொடுத்து இந்த ஊரில் சிவபெருமான் எனக்கு அடிமைன்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றார் சுந்தரர். வழக்காடு மன்றம் ஊரில் பஞ்சாயத்து வைக்கிற மாதிரி வழக்கு தொடுக்கிறாரு. அதுக்கு ஓலை என்ன ஆதாரம் இருக்குதுன்னு கேட்கும்போது அவர் ஓலை கொண்டாந்து கொடுக்குறாரு. சுந்தரர் அந்த ஓலையை வாங்கி கிழிச்செறிஞ்சிட்றாரு. அதை கிழிச்செறிஞ்சது பிரதி தான், இன்னும் ஒரிஜினல் ஓலை எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் கொடுக்குறாரு. சாமி கொடுக்குறாரு. அப்புறம் அதை வாங்கி பார்த்து ஊர் மக்கள் அவருக்கு அடிமை தான் நீன்னு சொல்லிடுறாங்க. அதனால் இந்த கோயிலில் நான் என்ன வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர முடியும், என்னை பாடுறதே உனக்கு தொழில் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு உன்னை எப்படி நான் பாடுறதுன்னு கேட்கும்போது, பித்தான்னு தானே என்னை முதல்ல சொன்னேன், அதனால் என்னை பித்தானே பாடுன்னு சொல்கிறாரு. அதனால தான் பித்தா பெரிசூடின்னு சொல்லி தேவாரம் முதன்னு சுந்தரர் பாடுறாருங்க. அவர் இந்த கோயிலில் சிவன் செருப்பை கோயிலுக்கு முன்னாடி கழட்டி விட்டுட்டு உள்ளுக்கு போய் கருவறைக்குள்ளே போய் மறைஞ்சிட்றாரு. அந்த திருவடி இன்னும் வச்சு சாமி செருப்பு கழட்டி விட்டு போய் கருவறையில் மறைஞ்சிட்றாரு. சரிங்க. அது அந்த செருப்பு இன்னும் கண்ணாடி பேடையில் வச்சு இன்னும் பாதுகாத்து அது போட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்க. இங்கே கம்பரை ஆதரித்த சடையப்பொருள் வாழ்ந்த ஊர். அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்கிறாருங்க. மெய்கண்ட சமயக்குறவர்கள் ஒருத்தரான மெய்கண்ட தேவர் இந்த ஊரில் தான் பிறந்து வாழ்ந்தார். அப்படி ஏகப்பட்ட சிறப்புகள் வாய்ந்தது இந்த திருவெண்ணைநல்லூர். இந்த திருவெண்ணைநல்லூர்னு பேர் வர்றதுக்கு காரணம்னா, அம்பாள் அசுரனோட போர் புரிஞ்சு கோபமாக இருக்கும்போது சிவபெருமான் கோபத்தை தணிக்கிறதுக்காக தன்னுடைய மூஞ்சியில் முகத்தில் வெண்ணெயை தடவி சாந்தப்படுத்துகிறாரு. அதனால தான் வெண்ணெய்நல்லூர் அப்படின்னு சொல்லி இந்த ஊருக்கு பேர் வருது. அப்புறம் மருவி திருவெண்ணைநல்லூர், திருங்கிறத அடைமொழி போட்டு திருவெண்ணைநல்லூர் அப்படின்னு சொல்லி இப்போது வழக்கத்தில் இருக்குது. கோர்ட்டு இதிலெல்லாம் வழக்குகள்லாம் இருக்கிறவங்க நியாயமான கோரிக்கைகள்லாம் இருந்ததுன்னா இங்கே பிரார்த்தனை வச்சு அதுக்குன்னு சீட்டெல்லாம் எழுதி கட்டுறாங்க. அப்படியெல்லாம் வச்சு இதை வழிபாடு செஞ்சுட்டு போனால் அது கண்டிப்பாக நிறைவேறும்னு ஒரு ஐதீகம் கண்கூட நடக்கிறது உண்மை. தகவலுக்கு நன்றிங்க. திருவெண்ணைநல்லூர் பார்த்திங்கன்னா நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குதுங்க. வாய்ப்பு ஏற்படுத்தி ஒரு மட்டம் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்ங்க.